வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த கிரக அமைப்புகள் என்பது 2 கிரகங்களுடைய சேர்க்கையாக எந்த கிரக அமைப்புகள் இருந்தால் ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஜாதகர் ஆளாவார். அதை பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு முன்பாகவே இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள், விதியை முடக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை மாதிரி 2 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் யாருக்கு ரொம்ப அதிகமான சிரமங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதை பார்த்த உடனே நம்மளால் கணிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரக இணைவுகள் தான். இதை பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகள் இருந்தால் அவங்க ரொம்ப அதிகமான சிரமத்திற்கு உள்ளாயிட்டிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 9 நவகிரகங்களையும் 2 அணிகளாக ஜோதிடத்தில் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். ஒன்று விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள், மற்றொன்று விதியை முடக்கக்கூடிய கிரகங்கள். விதியை இயக்கக்கூடிய கிரகங்களுடைய அணியில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், சனி 5 கிரகங்களும் விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள். விதியை முடக்கி போடக்கூடிய கிரகங்களாக வருவது 4 கிரகங்கள்: சந்திரன், செவ்வாய், ராகு, கேது. இந்த 4 கிரகங்களுமே விதியை முடக்கக்கூடிய கிரகங்கள். இந்த 2 அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு அதன் மூலமாக பிரச்சனைகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்களும் விதியை முடக்கி போடக்கூடிய கிரகங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்குது ராசி கட்டத்தில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதன் மூலமாக பிரச்சனைகள் என்பது ஏற்படும். விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் முடக்கக்கூடிய கிரகங்களை எப்படி அந்த காலத்தில் கணிச்சிருக்காங்க அப்படின்னா, விதியை இயக்கக்கூடிய கிரகங்களுடைய நவரத்னங்கள் ஒளி புகும் தன்மை கொண்டவை. அப்போ அந்த விதியை முடக்கக்கூடிய கிரகங்களுடைய நவரத்னங்கள் ஒளி புகாத தன்மையை கொண்டவை. இந்த ஒளி என்பது நான் சொல்கிறது லைட்டு. நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் காட்டினீங்கன்னா இந்த நவரத்னங்கள் அந்த ஒளியை தன்னுள் இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். விதியை முடக்கக்கூடிய கிரகங்களுடைய நவரத்னத்தில் அந்த ஒளி புகக்கூடிய தன்மை என்பது இருக்காது. அந்த வெளிச்சம் அதனுள் புகுந்து அதனுடைய மறுபக்கத்தில் அது பிரதிபலிக்காது. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் என்பது பவளம். இந்த பவளத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சத்தை காட்டினாலும் அந்த வெளிச்சம் உள்ளே புகுந்து வெளியில் வராது. அது அப்படியே இருட்டாகத்தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு மாணிக்கம், இந்த சூரியனுடைய நவரத்னம், இந்த மாணிக்கத்தில் நீங்கள் வெளிச்சத்தை காட்டினீங்கன்னா அதனுடைய பின்புறத்தில் அதனுடைய வெளிச்சம் தெரியும், நமக்கு அந்த கலர் தெரியும். அப்படி இந்த நவரத்னங்கள் இந்த ஒளி புகும் தன்மையை கொண்டவையாக இருக்கிறது தான் விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள். இந்த விதியை முடக்கக்கூடிய கிரகங்களுடைய நவரத்னத்தில் எந்த அளவுக்கு வெளிச்சம் பட்டாலும் அது வெளியே தெரியாது. அதனுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் அது ஊடுருவி இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்காது. இதன் மூலமாகத்தான் இந்த கிரகங்களை அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. சூரியனுடைய நவரத்னம் மாணிக்கம், புதனுடைய நவரத்னம் பார்த்திங்கன்னா மரகதம், குருவினுடைய நவரத்னம் புஷ்பரகம், சுக்கிரனுடைய நவரத்னம் வைரம், சனியினுடைய நவரத்னம் நீலம். இந்த நவரத்னங்களில் ஒளி புகக்கூடிய தன்மை என்பது உண்டு. அதனுடைய பின்புறத்தில் வெளிச்சம் அது வெளியில் வரும், அந்த கலர் நமக்கு தெரியும். விதியை முடக்குகின்ற கிரகங்களான சந்திரனுக்குரியது முத்து, செவ்வாய்க்குரிய நவரத்னம் பவளம், ராகுவினுடைய நவரத்னம் கோமேதகம், கேதுவினுடைய நவரத்னம் வைடூரியம். இந்த 4 நவரத்னங்களுமே ஒளி புகாத தன்மையை கொண்டவை, ரொம்ப கடினமானவை. அதனால் ஒளி அதனுள் புகுந்து அதனுடைய பின்புறத்தில் அந்த வெளிச்சம் தெரியாது. அப்போ இது விதியை முடக்கக்கூடிய கிரகங்கள். இந்த 2 அணிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பல்வேறு விதமான
பிரச்சனைகளையும் சிரமங்களையும் ஜாதகருக்கு தரும். சில உதாரணங்கள் மூலமாக இந்த கிரக இணைவுகள் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை தரும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது சனியுடன் கேது. சனி விதியை இயக்கக்கூடிய கிரகம், கேது விதியை முடக்கக்கூடிய கிரகம். இப்போ இந்த சனி கேது ஒரு ஜாதகருக்கு இருந்தால் என்ன பிரச்சனைகளை வாழ்வில் அவர் சந்திப்பார்? இந்த சனி என்றாலே தொழில்காரகன். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக இருந்தாலும், உச்சம் ஆட்சி பெற்ற கிரகமாக 10ஆம் இடத்து அதிபதி இருந்தாலும் சனி கேதுவுடன் சேர்ந்து நின்றால் அந்த ஜாதகருக்கு தொழில் என்பது நிலையாக இருக்காது. ஒரே இடத்துல தொழில் பார்க்க முடியாது, மாறி மாறி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நிலையான வருமானம் என்பது ஜாதகருக்கு இருக்காது. செய்யக்கூடிய வேலையிலும் அவருக்கு திருப்தி என்பதே இருக்காது. வேலை பார்க்குற இடத்துல கூட இந்த ஜாதகர் தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கவங்க எல்லாருமே ஒரு குழுவாக இருப்பாங்க, ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு நட்பு வட்டம் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஜாதகருக்கு அந்த நட்பு வட்டமே இருக்காது. யாருமே இவரை அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க. இவருக்கும் காரணமே புரியாது. நம்மை மட்டும் ஏன் எல்லாரும் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் தனிச்சே வச்சுருக்காங்க, அவங்களுக்குள்ள பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க, நமக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கவலை என்பது ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாதகருக்கு எந்த துறையை பற்றி பேசினாலும் அதை பற்றி 4 விஷயமாவது தெரிஞ்சு வச்சுருப்பார். அந்த அளவுக்கு ஒரு அறிவு என்பது ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நாலேஜபிள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சரியாக சொல்லணும்னா ஓவர் நாலேஜாகவே இருப்பார். ஆனாலும் அவருக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அவரை போலவே அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த பதவிக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஜாதகர் மட்டும் ஏனோ ஒரு சரியான ஒரு பாதை என்பது கிடைக்காமல் வேலையில் ஒரு பெரிய இடத்துக்கு அவரால் போக முடியாது. வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது அவ்வளோ சீக்கிரத்தில் அவருக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும். அதாவது சக்ஸஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெற்றி அவருக்கு எளிதில் கிடைக்காது. இந்த சனி கேது இணைந்து ஒரு ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் கசப்பான பல அனுபவ உண்மைகளை அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்திருப்பார். கசப்பான உண்மைகள்னா இதை மாதிரி ஒரு விஷயம் உண்மையாகவே நமக்கு இருந்திருக்கு அப்படின்னு அவரால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கசப்பான உண்மைகள் பலவற்றை அனுபவ ரீதியாக அவர் அனுபவித்து புரிந்து கொண்டிருப்பார். அடுத்தபடியாக சுக்கிரனுடன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இரண்டுமே வெவ்வேறான அணியை சேர்ந்த கிரகங்கள் என்பதால் அவருக்கு எந்த வகையில் சிரமங்கள் ஏற்படும். இந்த சுக்கிரன் சனி சேர்ந்து இருந்தால் அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் சலனம் பட்டுருவாங்க. மனம் ஒரு குழப்பம் அடைஞ்சிரும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு எதிர்ப்பாளரிடம் ஒரு அன்பு என்பது சீக்கிரமாகவே வந்துடும். அவங்கக்கிட்ட பேசணும் பழகணும்னு இவங்களாகவே முயற்சி பண்ணுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் எதிர்ப்பாளரிடம் பேசணும் பழகணுன்ற ஆவல் அவங்களுக்குள்ள இருக்கும். இது அவங்களால தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ ஆண்களுடைய பேசணும்னு நினைக்க மாட்டாங்க, பெண்களுடன் பேசணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே போல் பெண்களும் ஆண்கள் கிட்ட தான் கொஞ்சம் பேசி பழகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதனால் மனம் சஞ்சலப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கவங்களுக்கு இயல்பாகவே ஏற்படும். இந்த ஆடம்பர பொருட்கள், பிராண்டடான பொருட்கள் மீதே இவங்களுக்கு அதிகமான விருப்பம் என்பது இருக்கும். கொஞ்சம் எளிமையான சீப்பான பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. எந்த பொருளை வாங்கினாலும் அது கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும், பார்க்கும்போதே நல்லா பெருசாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு அடுத்தவங்க பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் பயணங்கள், சுற்றுலா போகிறது, அதிகமாக வெளியிடங்களில் போய் சாப்பிடணுன்ற ஆசைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ பெண்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிலை தான். வீட்டில் சமைக்கிறத விட வெளியில் போய் சாப்பிடணும்னா ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவாங்க. இந்த சுக்கிரனுடன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு உடல் நலத்தில் சில முக்கியமான பிரச்சனைகள் என்பது இருக்கும். இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு கோளாறு, முக்கியமாக முறையற்ற மாதவிடாய் பிரச்சனை, அதே போல் இந்த
கருமுட்டை வளர்ச்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள் மூலமாகவே உடல் நலம் கொஞ்சம் அதிகமாகவே அந்த பெண்ணுக்கு பாதிப்படையக்கூடிய நிலை என்பதும் இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு விந்தணு குறைபாடு என்பது இருக்கும். அப்போ அவங்களுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகளை காட்டக்கூடியதாக இந்த இணைவு இருக்கிறது. விதியை இயக்கக்கூடிய கிரகம் விதியை முடக்கக்கூடிய கிரகத்துடன் சேருகின்ற பொழுது உடல்நல பிரச்சனையாக மாறிவிடுகிறது. மனநிலையில் சில குழப்பத்தையும் தந்து குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற சந்தேகங்களை அதிகமாக தரக்கூடியது இந்த இணைவு தான். இப்போ குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சந்தேக புத்தி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இணைவு இருக்கவங்களுக்கு சந்தேகத்தாலே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது முளைக்கும். அதனாலே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரிவு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களும் பாதிப்புகளும் அதிகமாவதற்கு இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையும் மிக முக்கியமான ஒரு காரணம். அதனாலே குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான சிரமத்துக்கு அவங்க ஆளாவாங்க. அடுத்த இணைவாக சூரியனுடன் ராகு சேரக்கூடிய இணைவு. இது மிகவும் கடுமையான ஒரு இணைவு தான். சூரியனுக்கு பகை கிரகங்களாக சனி, ராகு, கேது 3 கிரகங்கள் வந்தாலும் இந்த ராகு தான் ரொம்ப பலமான ஒரு இணைவாக சூரியனுடன் ஒரு பகை கிரகமாக செயல்படுவார். ஏன்னா சூரியனை மறைக்கக்கூடிய கிரகம் தானே ராகு. இந்த சூரிய கிரகணம் வருகின்ற பொழுது சூரியனை மறைச்சிடுவார். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகமாக ராகு இருக்கிறதுனால அவர் தான் ரொம்ப பலமான ஒரு எதிரணியாக இருப்பார். அப்போ இந்த சூரியனுடன் ராகு சேருகின்ற பொழுது ஜாதகருக்கு தந்தையால் கிடைக்கக்கூடிய அனுகூலமான பல உதவிகள் அவருக்கு கிடைக்காது. அல்லது தந்தையே சில நேரங்களில் அந்த ஜாதகருக்கு இல்லாத நிலையாக இருக்கும். சில ஜாதகருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. இந்த ஜாதகர் பிறந்து இளம் வயதாக இருக்கும் போதே தந்தைக்கு ஏதாவது ஒரு கண்டம் என்பது ஏற்படலாம். அப்போ தந்தையால் கிடைக்கக்கூடிய அனுகூலமான உதவிகள் என்பது அவருக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்காது. அப்பாவினுடைய அறிவுரையாகட்டும், அவருடைய உதவி என்பது ஒரு ஜாதகருக்கு இளம் வயதில், அதுவும் படித்து ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு வருகின்ற பொழுது தந்தையினுடைய அனுகூலமான உதவிகள் கண்டிப்பாக தேவை. அவருடைய அறிவுரை என்பதன் மூலமாகத்தான் ஒரு ஜாதகர் ஒரு சரியான ஒரு பாதைக்கு செல்ல முடியும். அதெல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதில் ஒரு சிரமம் என்பது இருக்கும். அப்பா கூட இருக்க மாட்டாங்க, இல்லை அப்பாவே இல்லாத நிலையாக இருக்கும். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ஜாதகர் தந்தை ஆகின்ற பொழுது, அவர் அப்பா ஆகிற காலத்தில் அவருடைய மகனுக்கும் அவருக்குமே ஒத்து போகாது. இவர் ஒன்று சொன்னால் பையன் அதை ஏற்றுக்கிட்ட மாட்டார். பையனுடைய அன்பை இவர் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாரோ அந்த அளவுக்கு அவருடைய மகன் அவர்கிட்ட சேர மாட்டார். இல்லை ஆண் வாரிசு கிடைப்பதில் அவருக்கு பலத்த பிரச்சனைகள் என்பது இருக்கும். அப்போ இந்த சூரியனுடன் ராகு சேர்ந்து இணைகின்ற பொழுது இயக்கும் கிரகமும் முடக்கும் கிரகமும் சேருகின்ற ஒரு கிரக இணைவாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் அவருக்கு தந்தையினுடைய அன்பும் இருக்காது, பிள்ளையினுடைய அன்பும் கிடைக்காது. இந்த ஜாதகருக்கு ஒரு வரட்டு தைரியம் என்பது இருக்கும். இப்படி செஞ்சால் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரட்டு தைரியம், ஒரு முரட்டு தைரியம் அப்படி சொல்லலாம், அது இருக்கும். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை அவரால் சமாளிக்க முடியாது. தைரியம் மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லையே. அதனால் அவருக்கு ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இல்லையா, அந்த அமைப்பு அவருக்கு இருக்காது. தைரியம் மட்டும் இருக்கும், எப்படி வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனாலும் பிரச்சனைகளை அவரால் சமாளிக்க முடியாது. தந்தையினுடைய வழியின் மூலம், அதாவது அப்பா கூட பிறந்தவங்க, அப்பாவினுடைய உறவினர்கள் மூலமாக வாழ்க்கையில் பல விஷயங்களை கற்று தெரிந்து கொள்வார். இப்படிலாம் உறவினர்கள் நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, இதன் மூலமாக இப்படி பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத பல விஷயங்களை தந்தையினுடைய வழியிலிருந்து இந்த ஜாதகர் கற்றுக்கொள்வார். நிறைய அனுபவ பாடங்கள் இருக்கும், உதவிகள் என்பது இருக்காது. சரியான நேரத்தில் கைவிட்டுடுவாங்க. அப்படி அந்த தந்தையினுடைய உறவுகள் அவருக்கு உதவியாக உதவிக்கரம் நீட்ட மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்களும் விதியை முடக்கக்கூடிய கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் எங்கு நின்றாலும் ஜாதகருக்கு அதனுடைய காரகத்துவத்தின் மூலமாக பிரச்சனைகளை தருவார்கள். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. இன்றைய ஜோதிட வகுப்பில்
எந்த கிரக இணைவுகள் அதிகமான பிரச்சனைகளை ஒரு ஜாதகருக்கு தரும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதன் மூலமாக விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள், விதியை முடக்கக்கூடிய கிரகங்களுடன் சேர்ந்தால் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகருக்கு பிரச்சனைகளை உண்டாக்குவாங்கன்றத அதனுடைய காரகத்துவத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.